வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவு நிஜமாக ஆவதற்கு முன்னாடி நிறைய தடைகள் வருகின்றன. பல பேர் அந்த தடைகள் வந்ததும் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் சிலர் பேர் மட்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சி செய்கிறார்கள். இந்துவும் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய உண்மையான கதை. கடைசி வரை பாருங்கள். நாட்டில் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்தவன் அருண். அவன் குடும்பம் மிகவும் ஏழையான குடும்பம். அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்துவார்கள். அருணுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் நான் பெரிய மனிதராக மாற வேண்டும், இந்த குடும்பத்தின் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்லவா? பல நாட்கள் மின்சாரம் இல்லாமல் விளக்கில் படித்தான். நண்பர்கள் சிலர் அவனை கிண்டல் செய்தார்கள். உன்னால் எதுவும் ஆகாது என்று சொன்னார்கள். ஆனால் அவன் அதை நம்பவே இல்லை. ஒரு தடவை தேர்வில் அவன் தோல்வி அடைந்தான். அந்த நாள் மிகவும் கஷ்டமான நாளாக இருந்தது. ஆனால் அவன் கைவிடவில்லை. அவன் தன்னைத்தானே தேத்தி கொண்டான். இந்த தோல்வி என்னை நிறுத்தாது, நான் மீண்டும் படிக்க ஆரம்பிப்பேன் என்று தொடர்ந்து முயற்சி செய்தான். இறுதியில் ஒரு நாள் அவன் கனவு நிஜமானது. அவன் பெரிய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றான். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தின் வாழ்க்கையும் மாறியது. அவன் கிண்டல் செய்த நண்பர்கள் எல்லாம் அவனை பாராட்டினார்கள். ஒரு அருணின் கதை மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் இது ஒரு நினைவூட்டல். தோல்வி வந்தால் பயப்படாதீர்கள். மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் நீங்கள் உங்களை நம்புங்கள். வெற்றி ஒரே நாளில் வராது. ஆனால் விடாமுயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். அதனால் விடாமுயற்சி செய்யுங்கள், வெற்றி நிச்சயம்.